சார் வணக்கம். வணக்கம். இந்த எலெக்ஷன் எப்படி இருக்க போகுது சார்? எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்குது கிரவுண்டு? கஷ்டமாக இருக்க போது. கட்சிகள் எல்லாருக்குமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பலம் பலவீனம் இதெல்லாம் தாண்டி இந்த தேர்தலில் வந்து வாக்காளர்களுக்கு நிறைய வாய்ப்பு, அதாவது ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது தேர்ந்தெடுக்கிறதுக்கு, இல்லைங்களா? ஆண்ட கட்சி இல்லைன்னா இப்போ ஆட்சியில் இருக்கிற கட்சி, இந்த கூட்டணிகள் அப்படிங்கிறத காட்டிலும் புதுசாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது மக்கள் மத்தியில். விஸ்வாசம் வந்து எந்த விதத்தில் வாக்காளர் விசுவாசம் இருக்க போகுதுங்கிறதையும் கணிக்கணும். அவங்க மதம் ரீதியாக யோசிக்க போகிறாங்களா, ஜாதி ரீதியாக யோசிக்க போகிறாங்களா, இல்லைனா அவங்க வந்து கட்சி விசுவாசங்கிறது வந்து நான் என்றைக்கும் எப்போ போனாலும் சூரியனுக்கும் ரெட்டலைக்கும் தான் கை போகும், அந்த இமோஷன்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணிக்க போகிறாங்களா, இதெல்லாம் தான் பெரிய கேள்வியாக இருக்குது. இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கூட்டணி பலத்தில் என்டிஏ வந்து பெட்டர் பொசிஷனில் இருந்தாலும் கட்சி பலத்தில் திமுக பெட்டர் பொசிஷனில் இருக்காங்க. டிவிகே அப்படிங்கிற ஃபேக்டர் வந்து அவங்களுக்கு வைட் ஸ்ப்ரெட்டாக, அதாவது பறந்து விரிந்த சப்போர்ட் இருந்தாலும் அது வாக்குகளாக மாறுதா, வாக்குகளாக மாற்றி கொண்டு வரத்துக்கான கட்டமைப்பு இப்போ அவங்கக்கிட்ட இருக்கா? நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு சித்தாந்த ரீதியில் சேர்த்து வச்ச வாக்குகளை எப்படியும் தக்க வச்சுக்கிட்டாலும் புது வாக்காளர்களையும் இல்லை இன்னும் புது விதமான சிந்தனைகள் உள்ள மற்ற வாக்காளர்களையும் கவர்றாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ கட்சி ரீதியாக டிஎம்கே ஸ்ட்ராங்காகவும் கூட்டணி ரீதியாக என்டிஏ ஸ்ட்ராங்காகவும் இவங்க ரெண்டு பேரும், பாக்கி ரெண்டு பேரும், அந்த 4 பேர் தான் களத்தில் பெருசாக தெரியுறாங்கங்கிறப்போ பாக்கி 2 பேருக்கும் கட்சி கட்டமைப்பு, அவங்க கிட்ட மக்கள்கிட்ட அவங்களுடைய எதிர்பார்ப்புகள், செல்வாக்கு, அக்செப்டன்ஸ், அதுதான் இப்போ கேள்வியாக இருக்குது. ஓகே சார், இப்போ சென்னையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். சென்னை ரீஜன் எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்குது? எந்த கட்சிகளுக்குள்ள போட்டி கடுமையாக இருக்குது? வட சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து திமுக மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு இருந்த ஒரு ஸ்டெடி ஓட் பேங்க்கில் விஜய் அவங்க கட்சி வந்து கொஞ்சம் நல்லா பரவலாக பிரிக்கிறதுக்கான ட்ரெண்டெல்லாம் பார்க்குறோம், செய்கிறோம். அதுக்கு இன்னும் பார்த்தோம் அப்படின்னா இங்கெல்லாம் என்டிஏ, அதாவது ஏடிஎம்கே, பிஜேபி, இவங்களுக்கு வாக்குகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால அந்த மும்முனை போட்டியில் இவங்க 2 பேரும் முதல் இடத்துக்கு போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஏர்லி ட்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க முடியுது. தென் சென்னையில் பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ அவங்களுக்கு இருக்கக்கூடிய தொகுதிகளில் கொஞ்சம் நல்லாவே ஓட்டு எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். டிஎம்கேக்கு வந்து ஒரு விஷயம், இந்த மல்டி லெவல் ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவோம். எப்படின்னா ஒரு கார்ப்பரேஷன் வார்டுலேருந்து, எம்எல்ஏலேருந்து, எம்பியிலேருந்து எல்லாமே திமுகவுக்கு வாக்களித்து ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஒருவேளை அதில் ஏதேனும் மாற்றம் வருமா அப்படிங்கிறதுலாம். அண்டு நிறைய பல ஹெவி வெயிட்ஸ் களம் காணக்கூடிய ஒரு செட் ஆஃப் தொகுதிகள் இங்கே தான் இருக்குது, இல்லைங்களா? நீங்கள் ஹார்பரில் ஆரம்பித்து சைதாப்பேட்டிலேருந்து நான் சிஎம் டெபுட்டி சிஎம் தாண்டியே பேசுகிறேன். இன்னொன்று பார்த்தோம்னா ஏடிஎம்கேல பரவலாக வந்து தெரியக்கூடிய தலைவர்களை காட்டிலும் சென்னையில் அவங்களுக்கு வேளச்சேரி, டி நகர் போன்ற தொகுதிகளில் ரொம்ப கட்சியில் முக்கியமான ஆட்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் நிற்பாங்க. பிஜேபியில் பாருங்கள், டாக்டர் தமிழிசை, இவங்க எல்லாரும் வந்து திருப்பியும் சென்னையில் தொகுதிகள் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வரும்போது தான் இந்த சென்னை தொகுதிகளே பார்த்தோம் அப்படின்னா 3ஆக வேணால் பிரிச்சிடலாம். நம்ம மாதவரம், மதுரவாயில், பூந்தமல்லி, அம்பத்தூர் இந்த ஒரு செக்மெண்ட்டாகவும், ஒரு ஆர்கே நகர்லேருந்து வில்லிவாக்கம் அது ஒரு செக்மெண்ட்டாகவும், இந்த அண்ணா நகர்லேருந்து ஷோலிங்கநல்லூர் ஒரு செக்மெண்ட்டாகவும், இதை தாண்டி 4ஆக கூட பிரிக்கலாம். கீழே நம்ம கிரேட்டர் சென்னை, அதாவது தாம்பரம், ஆவடி, சென்னை கார்ப்பரேஷன் 3 கார்ப்பரேஷனையும் சேர்த்து போட்டு தாம்பரம், பல்லாவரம், ஆலந்தூர், திருப்போரூர் இதெல்லாம் ஒரு செக்மெண்ட்டாகவும் வச்சு பார்த்தா நல்ல சுவாரஸ்யமான பல போட்டிகள் இருக்கும். அது திருப்போரூர் ஆகட்டும், இல்லை வேளச்சேரி, டி நகர் ஆகட்டும், பெரம்பூர் ஆகட்டும், எல்லாமே நல்லா இருக்கும். இந்த முறை பெரம்பூர் தான் விஜய் கண்டெஸ்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அது ஃபேவராக இருக்கும் விஜய்? ஏன்னா நான் ஒரு கள ஆய்வாளர், எனக்கு இந்த அரசியல் கிசு உங்களுக்கு தெரிஞ்ச அளவு கூட எனக்கு தெரியாது. நாங்கள் ஃபீல்டில் இருக்கும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் தான் நிற்க போகிறாரு அப்படி இப்படின்னு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பெரம்பூர் தொகுதியை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கொடுங்கியூர்லேருந்து வியாசர்பாடி, இந்த நார்த் டு சவுத் நம்ம அந்த தொகுதி அப்படி பார்த்தோம் அப்படின்னா அவங்க டார்கெட் பண்ணக்கூடிய ஓட்டர் குரூப் நிறைய செட்டில்டு ரெசிடென்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஃபேவரபுளாக. அண்ட் ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தோம்னா 2021 தேர்தலில் மக்கள் நீதி மையம், நாம் தமிழர் கட்சி இவங்களும் கணிசமான வாக்குகளை பெரம்பூரில் எடுக்கிறாங்க. நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள், அன்றைக்கி வந்து திரு கமல் கோயம்புத்தூர் சவுத்தில் நிற்கிறாரு. அவர் அங்கே நிற்கும் போது அவங்க கட்சி மொத்தமே ஆல்மோஸ்ட் அங்கே தான் வேலை பார்த்துதுங்கிறது மீடியாவில் இருக்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி அவங்க கவனமே செலுத்தாமல்
அவங்க ஒரு வேட்பாளரை போட்டு அவங்க வந்து ஒரு 19,000 ஓட்டும் என்னமோ எடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஓட்டு பெரம்பூர்ல மக்கள் நீதி மையம் வாங்குறாங்க, நாம் தமிழர் வாங்குறாங்க அப்படின்னா இப்ப விஜயே நேரடியா நிக்க போறாரு, அங்க நின்னு கேம்பெயின் பண்ணுவாரு, அவங்க இன்னும் கூட பலமா இது பண்ணுவாங்கன்னா டெஃபினெட்லி இந்த 2 பார்ட்டி அவங்க கவனம் செலுத்தினதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்டார் வேல்யூவோட இவர் அங்க வரும்போது ஆப்வியஸ்லி நல்லா தானே இருக்கும். இன்னொன்னு நம்ம என்ன கவனிக்கணும்னா இந்த தொகுதியில ரெட்டலை, தாமரை, மாம்பழம் இவங்களுக்கெல்லாம் என்ன செல்வாக்கு இருக்கா? திரு வெற்றிவேல் வந்து அமமுக பக்கம் போனதுக்கு அப்புறமே அதிமுக என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த தொகுதியில கடந்த 10 வருஷத்துல அந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா அதெல்லாம் அந்த அளவுக்கு பெரிய அப்ஸ்விங் இல்லைன்னு தான் பார்க்குறோம். ஸோ அந்த மும்முனை போட்டியில் அந்த அர்பன் ஓட் மைண்ட் செட் சில ஃபேக்டர்ஸ் வந்து என்டிஏ பக்கம் போனாலும் டிஎம்கேக்குன்னு இருக்கிற பாக்கெட்ஸ் அவங்க ஹோல்ட் பண்ணாலும் விஜய் வந்து மேஜராக டென்ட் பண்ணி தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல தொகுதியாக தான் இருக்கும்னு பார்க்குறோம். ஓகே சார். இப்போ விஜய்க்கு நீங்கள் அங்கே சொல்கிறீங்க இல்லையா, இப்போ பெரம்பூர் எடுத்துக்கிட்டாலும் டிவிகேவோட செல்வாக்கு எப்படி இருக்குன்னு சொல்லும்போது அது வந்து ஒரு கேஸ்ட் வைஸ் இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அதில், இல்லை ஏஜ் வைஸ் இருக்கா, எந்த மாதிரி நம்ம அதை பிரிக்கலாம்? ஏஜ் வைஸ் டெஃபினட்டாக இருக்குங்க சார். ஏன்னா இவரை திரையில் பார்த்து பார்த்து வளர்ந்து வராங்க இல்லையா, அப்போ இவர்கிட்ட ஒரு பரிச்சயம் இருக்குது. இவருக்கே ப்ரோ கேம்ப் இருக்குது, நெகட்டிவ் கேம்ப் இருக்குது. மற்ற நட்சத்திரங்களுடைய ஃபேன்ஸ் வந்து இவருக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, சும்மா ஜோக்கா கட்சிகள்லாம் என்ன பேசிப்பாங்கன்னா, ஸோ இவர் நிற்கிறாரு அப்படின்னா பின்ன இவரோட கண்டெம்பரரிஸாக இருந்த மற்ற ஸ்டார்ஸோடைய எல்லாரையும் பிடிச்சி நம்ம சைடு வச்சுக்கணும் அப்படின்னு கட்சிகள்லாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இவரோட வளர்ந்ததுனால அந்த யூத் பரிச்சயம் இவருக்கு இருக்குது. எஸ், 18 வயசுலேருந்து 30 வயசு ஈவன் அப் டு 40 நீங்கள் எடுத்துக்கோங்களேன், அந்த ஏஜ் பிராக்கெட்டில் இவருக்கு ஒரு அந்யோன்யம் இருக்குது. மக்களுக்கு இவரை திரையில் பார்த்துருக்காங்க, பழக்கம். அண்ட் புதுசாக கொடுத்து பார்க்கலாமே. மற்ற கட்சிகளில் இருக்கிற ஏஜிங் லீடர்ஷிப், அது டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையே கூட இருக்கட்டும், ஏஜிங் லீடர்ஷிப்போட இருக்கிற கனெக்டை விட இந்த மாதிரி. ஆனால் அங்கே தான் அடுத்தது என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ், யங் ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது சரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்கள கேள்வி கூட கேட்டு ஏதாவது வேலை வாங்கிடலாம், இவங்க யங்காக வராங்களே இவங்க பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு ஆப்ரிஹென்ஷன் இருக்குது. அந்த ஆப்ரிஹென்ஷன்னால தான் இன்னும் டிசைட் பண்ணாமல் இருக்காங்க. அண்ட் நம்மளும் பார்க்குறோம் எந்த அளவுக்கு நம்மளால் அணுக முடியுது அப்படிங்கிற கேள்வி மக்கள் வைப்பாங்க. இந்த தாவேக்கா கிட்ட போய் எந்த அளவுக்கு என்னால் அணுக முடியும், எனக்கான வேலைகளை ஒரு மக்கள் பிரதிநிதியாக அவங்ககிட்டேருந்து எப்படி எடுத்துக்க முடியுங்கிற கேள்விகள்லாம் தான் இப்போ ஓடிட்டுருக்கோம். என்னமோ இப்போ டிவிகேவோட செகண்ட் லைன் லீடர்ஷிப்பில் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா மாதிரியான லீடர்ஸும் சென்னை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன் அவங்க எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க? கிரவுண்ட் உண்மையிலேயே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் சென்னை அப்படின்றது டிவிகேக்கு ஃபேவராக இருக்கா? ஒன்று அர்பன் ஓட்டு, க்ளோஸ்டு குரூப்ஸு, தொகுதிகள் வந்து ஒரு 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 சின்ன பவுண்ட்ரிக்குள்ளே வந்துடும். அங்கே வந்து லிமிட்டட் ஓட்டர்ஸை கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். அண்ட் திரு விஜய் டெஃபினெட்லி எக்கனாமிக்ஸ் பார்த்துருப்பாங்கல்ல, எந்த சென்டர்ஸில் படம் நல்லா ஓடி அவருக்கு ஃபேன் ஃபாலோயிங் பேஸ் அதெல்லாமும் பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணும்போது இன்னொன்று எங்கே வந்து மும்முனை போட்டி இருக்கிற நிறைய இடங்களில் 3 முனையோ 4 முனை போட்டிகள் இருக்கிற நிறைய இடத்துல அவங்க கம்பீட் பண்ண வேண்டியது. இங்கே வந்து சில தொகுதிகளில் என்டிஏ கொஞ்சம் வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த தொகுதிகளில் நம்ம வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிடலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி கூட இருக்கலாம் இல்லைங்களா. நம்ம இப்போ பெரம்பூர் பேசினோம், பெரம்பூர், வில்லிவாக்கம் இது போன்ற தொகுதிகளில் அவங்களும் டேட்டாலாம் பார்ப்பாங்கல்ல, என்டிஏல ரெட்டலைக்கும், தாமரைக்கும், குக்கருக்கும், மாம்பழத்துக்கும் எவ்வளோ ஓட்டிருக்கு அப்படி பார்க்கும்போது இப்போ அதே ஒரு டி நகர், வேளச்சேரி எடுத்திங்கன்னா அது சாலிடு 3 முனை போட்டியாக போயிட போகுது. அப்படிலாம் பார்க்கும்போது தான் மேபி தேர் ஃபோக்கஸிங் ஆன் அ ஃபியூ சீட்ஸ் வேர் தே திங்க் அவங்களால டிஎம்கே கூட நேரடியாக போட்டி போடுற மாதிரி வாய்ப்புகள் உருவாகுதுன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்களோ என்னமோ. ஓகே. இப்போ சென்னையிலேயே முக்கியமாக சிஎம்மோட கொளத்தூர் தொகுதி, டெப்டி சிஎம்மோட சேப்பாக்கம் தொகுதி, சிலர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க கொளத்தூர் கூட வீக்காக இருக்குது டிஎம்கேக்கு, சேப்பாக்கத்துலேருந்து உதயநிதி திருவாரூர் போகிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த 2 தொகுதிகள் பற்றி என்ன மாதிரி இருக்கு? ஒன்று என்னென்னா இந்த மாதிரி எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ டேட்டாலாம் இன்னுமே தேர்தல் சம்மந்தப்பட்ட டேட்டாலாம் எடுக்க போகிறோம் வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நம்ம இதை மார்ச் நடுவில் எப்போ ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் கூட்டணிகளில் எந்த கட்சிக்கு எந்த தொகுதின்னு தெரியாது. ஆமாம், அந்த கட்சிகள் யாரை வேட்பாளராக போட போகிறாங்கன்னு தெரியாது. எஸ், அண்டு இதெல்லாம் இருக்கும்போது அண்டு இன்னொன்று பர்ஃபார்மன்ஸும் பார்ப்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் ஃபேக்டர் இன் பண்ணி நம்ம பார்க்கும்போது இட்ஸ் டூ ஏர்லி டு கால் சீட்ஸ் லைக் தட். இந்த சீட்டில் இவர் தான் ஜெயிப்பார், அந்த இந்த சீட்டில் இவங்க நின்னா எப்படி இருக்கும்னு கேட்பீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு என்ன ஈக்குவேஷன்ஸில் ஓட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்க கட்சி கட்டமைப்பு அங்கே எப்படி இருக்குது அதெல்லாம் நம்ம பேசலாம்.
இந்த தொகுதியில் பெரம்பூரில் இவர் ஜெயிச்சிருவாரா, கொளத்தூரில் அவங்க ஜெயிச்சிருவாங்களா, இல்லை கோயம்புத்தூர் சவுத்தில் இவங்க ஜெயிச்சிருவாங்களா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இட்ஸ் டூ ஏர்லி டு கால். அதுக்கு வந்து நம்ம எலெக்ஷனுக்கான டேட்டா நம்மக்கிட்ட இருக்கணும். சயின்டிஃபிக்காக எதா பேசணும்னா கொளத்தூர், திருவாரூர் ஆர் நீங்கள் சொன்ன சேப்பாக் திருவல்லிக்கேணி இந்த தொகுதிகள் எல்லாமே தொடர்ந்து திமுகவுக்கு வாக்களிச்சுட்டு வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கிற ஒரு பாக்கெட். எதிரில் யார் வருவாங்க, என்டிஏலையோ டிவிகேலையோ, சி ஒரு அவேர்னஸ்ங்கிறது டெஃபினெட்லி அபவுட் டிவிகே எல்லாருக்குமே இருக்குது. வேட்பாளர் தேர்வில் அவங்க கவனம் செலுத்தி எந்த வேட்பாளரை போட போகிறாங்க பார்ப்பாங்கல்ல. அந்த வேட்பாளர் வந்து எதிரில் இருக்கக்கூடிய சிஎம்ஓ, டெபுட்டி சிஎம்ஓ, இல்லை எதிர்கட்சி தலைவரோ, இல்லை யாரோ முக்கியமான ஒரு பெரிய தலைவர் நிற்கிறாருன்னா அந்த தலைவராக இந்த வேட்பாளரானு மக்கள் பார்க்கத்தானே செய்வாங்க. ஒருவேளை விஜயே போய் நிற்கிறாரு வச்சுக்கோங்க, அப்போ த கேம் இஸ் டிஃப்ரெண்ட். விஜயோட ரெப்ரசன்டேட்டிவாக ஒருத்தர் போய் நிற்கிறாரு அப்படின்னா அப்போ அசஸ் பண்ணத்தானே செய்வாங்க. ஸோ வேட்பாளரை பொறுத்து நம்ம வேணால் திருப்பியும் அவங்க வேட்பாளர் அறிவித்ததுக்கு அப்புறமா அந்த தொகுதிகள் எப்படி இருக்குன்னு டீட்டெயில்டாக பேசலாம். ஓகே. டிவிகேவோட பாசிட்டிவ்ஸாக என்ன இருக்குது கிரவுண்டில்? ஒன்று, அவருடைய ரீச். இவரை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம் இல்லை. அவங்க விஜய்ங்கிற ஃபேஸும் அந்த நேமுக்கும் ஒரு வேல்யூ இருக்குங்கிறத யாருமே மறுக்க முடியாது. ரொம்ப இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா விசிலுங்கிற சிம்பிள் வந்து அவங்களுக்கு கிடச்சது வந்து அவரோட திரைப்படத்தோட அதை ஒன்றிணைச்சு பார்க்குறாங்க. விஜய் விசில் டிவிகே இதுதான் ஆர்டர். அந்த கட்சியை பற்றி அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னா விஜயும் தெரியும், விசில் தெரியும், கட்சி பேர் என்ன தாவேகா அப்படிங்க தான். நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு சும்மா நீங்கள் போய் கேட்டிங்கன்னா நான் ரெட்டலைக்கு போடுவேன், இபிஎஸ்க்கு போடுவேன், சூரியனுக்கு போடுவேன், ஸ்டாலின் போடுவேன் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னா இவங்க இந்த பக்கம் சொல்கிற ஆர்டரே எப்படி இருக்குன்னா அந்த நட்சத்திரத்தோட பேர் விஜய், அப்புறம் விசில், அப்புறம் டிவிகேன்னு தான் வரும். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக ஃபீல்டில் இருக்கிறது இதெல்லாம். யூத்துக்கும் விமென்க்கும் நடுவில் அவருக்கான ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. அதை அவங்க ஒழுங்காக டேப் பண்ணுறாங்களாங்கிறது தான் பார்க்கணும். ஓகே. கொங்கு மண்டலம் எப்படி இருக்குது சார்? அதிமுக பாஜக அப்படிங்கிற கூட்டணி வந்து வலுவாக களத்தில் அவங்களுக்கு நல்ல கட்டமைப்பும் உண்டு. அவங்களுக்கான ஆர்கனைசேஷனுங்கிறத காட்டிலும் நெட்வொர்க் இன் சொசைட்டி, எதையா பிஸ்னஸ் குரூப்ஸ் ஆகட்டும், இல்லை எந்த அளவுக்கு அவங்களுக்கு நெட்வொர்க்ஸ் இன் சொசைட்டி அதோட பெனிட்ரேஷன் அங்கே போயிட்டு வர எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது டெஃபினெட்லி எஸ். அண்ட் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் தலைவர்கள் எஸ். மாநில வாரியாக நம்மளுக்கு தெரிஞ்சது சில முன்னாள் முக்கிய அமைச்சர்கள். ஆனால் ஒரு தொகுதியிலையுமே தொடர்ந்து ரெட்டலைக்கு வந்து பலம் கொடுத்த தொகுதிகள்ங்கிறனால அவங்க நல்லா வளர்த்து வச்சுருக்காங்க. அங்கே திமுக அவங்களுக்கு கடினமாக போட்டி கொடுக்க முயற்சி தான் பண்ணுறாங்க. அதுக்கான வேலைகளும் நடக்குது. இப்போ இதில் தாவேக்கால திரு செங்கோட்டையன் போய் சேர்றதுனால எந்த அளவுக்கு வந்து அண்ட் அது திரு அருண்ராஜ் நம்மலாம் கேள்விப்படுற மாதிரி ஒரு வேளை அங்கே போட்டிடுறாரு வச்சுக்கோங்க, திருச்செங்கோட்லையோ இங்கே. ஸோ அப்போ அதோட இம்பேக்ட் என்னவாக இருக்கும், ஒரு முக்கிய தலைவர். ஸோ கொங்கு மண்டலம் நம்ம வந்து திருப்பூர், கோயம்புத்தூர், நாமக்கல், இங்கே ஆரம்பித்து சேலம், ஈரோடு இப்படி ஃபுல்லாகவே பார்த்தோம்னா நல்லா முன்பு அளவுக்கு வந்து ஏடிஎம்கேக்கு வந்து அந்த அளவுக்கு சுலபமாக இல்லாமல் போட்டி இருக்கும். ஆனாலும் இந்த கூட்டணி பலத்திலையும் அவங்க போட்டியிலையும் அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரீஜன் அந்த பெல்ட்டாக தான் இருக்குங்கிறத பார்க்குறோம். ஓகே சார். அதே நேரத்தில் திமுகவோட கூட்டணி எப்படி இருக்குது? ஒரு 25 கட்சின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்ட்ரென்த் அப்படி கிரவுண்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதா? அதுதான் இந்த முறை ரொம்ப நம்மளுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது. என்னென்னா படிக்கிறதுக்கும் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிள் கட்சியாக ஆளுகின்ற கட்சியாக இவங்க வந்து கூட்டணியில் இருக்கிற எல்லாரோடைய பொறுப்பையும் சுமக்கிறாங்கங்கிறத தான் பார்க்குறோம். அதே என்டிஏல பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் நல்லாவே கிரவுண்டில் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு பார்க்குறோம். அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் வாக்கு வங்கி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, கூட்டணி கட்சிகளோட வாக்குகள் வந்து ரெட்டலைக்கு ஃபேவரபுளாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு, மெஜாரிட்டியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு நல்ல பிரகாசமான வாய்ப்பு பார்க்குறோம். அதே ரெட்டலை ஓட்டு வந்து கூட்டணி கட்சிகள் போட்டியிடுற தொகுதிகளில் அவங்களுக்கு வருமா? ஏன்னா நம்ம திருப்பி பார்க்கணும் சார். நீங்கள் விஜய் டிவிகேங்கிறது வந்து கட்சிகளில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகள்லையும் அதிருப்தியில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்குது. மக்கள் மத்தியிலையும் தொடர்ந்து லாயல் ஓட்டர்ஸ்னு சொல்கிறோம்ல, விசுவாசமாக வாக்களித்து வந்தவர்களுக்கும் என் கட்சி நிற்கலையா, கூட்டணி கொடுத்துருக்கியா, நான் எதுக்கு இங்கே போடணுங்கிற மாதிரி யோசிக்கிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. ஸோ இங்கே திமுக பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லா கட்சிகளையும் சுமக்கிறாங்க இந்த முறை, அதுதான் உண்மை. ஏன்னா திரு விஜய்க்கு போகக்கூடிய ஒரு செக்மெண்ட் ஆஃப் ஓட் வந்து திமுக கூட்டணி கட்சிகள் பலமாக நம்பக்கூடிய ஒரு வாக்கு வங்கி. அது அங்கே போகிறதுனால தான் டிஎம்கே அலையன்ஸில் மற்ற கட்சிகளுக்கு
அண்ட் இந்த காங்கிரஸ் திமுக விரிசல் வந்து முதல்ல ஆரம்பிச்ச அந்த பேச்சுகள்ல இருந்த விரிசல் வந்து காடர் மத்தியில ஒரு ஒட்டாது இல்லை. ஆமா. மக்களுக்கு அது பிரச்சனையே இல்லைங்க சார். நீங்க நல்லா பேசிக்கிட்டீங்களா அவங்க கூட்டணியில் இருக்காங்க, போய் போட்டுற போறாங்க. ஆனா காடர் மத்தியில நான் ஏன் உன்னை ஜெயிக்க வைக்கணுங்கிற ஒரு மனநிலை இருக்கும். ஆனா என்டிஏல அந்த அளவுக்குலாம் இல்லை. அவங்களுக்கு வந்து இட்ஸ் செட். இதுதான் கூட்டணி பலங்களா பார்க்குறோம், பலவீனமா பார்க்குறோம். ஒரு கட்சி எல்லாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி சுமக்கிறதும், பல கட்சிகள் சேர்ந்து ஒரு கட்சிக்காக நல்லா கூட்டணியை வளர்த்து வரதும் தான் இதை பார்க்குறோம் என்டிஏ சைடில். இப்போ இந்த ஓட்டிங் பேட்டர்னில் கேஸ்ட் வைஸ் நம்ம தமிழ்நாடு அரசியலில் அதிகமாக ப்ளே பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதில் எந்தெந்த கம்யூனிட்டிஸ் அதில் ஏதாவது ட்ரெண்ட் இருக்கா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தலித்துகள் ஒரு கட்சியை ஆதரிக்கிற மாதிரி தெரியுது, இல்லை வன்னியர்கள் ஒரு கட்சியை ஆதரிக்கிற மாதிரி தெரியுதுங்கிற பேட்டர்ன் தெரியுதா? எந்த ஒரு கம்யூனிட்டி எடுத்துக்கிட்டாலுமே இன்மாஸ் 100 ஓட்டம் அந்த கம்யூனிட்டியில் ஒரு பக்கம் போயிடாதுங்க சார். கம்யூனிட்டியில் யார் முக்கியம் தொகுதிக்குங்கிறதையும் பார்ப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் காஸ்ட் இருக்குது, அந்த காஸ்ட்டுக்கான ரெப்ரசன்டேஷனாக ஒரு பார்ட்டி இருக்குது வச்சுக்கோங்க. 100 ஓட்டில் 40 ஓட்டு சொலையா ஒரு பல்காக இந்த மெயின் பார்ட்டிக்கு போயிடும். பாக்கி 60 வந்து அதே காஸ்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் வேட்பாளர்களுக்கும் போகும். என்ன 20 ஒருத்தருக்கு போகும், 15 ஒருத்தருக்கு போகும், அந்த மாதிரி பிரித்து போகும். இந்த காஸ்ட்டுக்கு இந்த கட்சி மட்டும்தான் கிடையாது. ஆனால் அந்த காஸ்ட்டுக்குன்னு இந்த ஒரு கட்சி பிரைமரி ஃபிளாக் பேரராக இருப்பாங்க. அதே தான் மதத்துக்கும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இப்போ என்ன கவனத்தில் பெறுவோம், அதனால தான் திருப்பி நம்ம முதலேருந்தே ஸ்ட்ரெஸ் பண்ணுறது, இந்த தேர்தலை வந்து 23 என்ன நடக்க போகுதுங்கிறத ஏப்ரல் 23 நம்ம 21 மார்ச் கணிக்க முயற்சியே பண்ணக்கூடாது. காரணம் என்னென்னா அந்த தொகுதியில் வரப்போகிற வேட்பாளருடைய ஜாதி எல்லாத்தையுமே கண்டிப்பாக பார்ப்பாங்க. என் தொகுதியில் என் ஆளுக்கு நான் ஓட்டு போடணுமா, இல்லை என் ஆளுக்கு அடுத்தது யார், அதையும் பார்ப்பாங்க. யார் வந்தால் யார் வரக்கூடாது இதையும் கேல்குலேட் பண்ணுவாங்கல்ல. ஸோ எப்போவுமே ஒரு பர்டிகுலர் ரிலிஜன் அண்ட் ஒரு பர்டிகுலர் காஸ்ட்டில் பல்க் ஓட் வில் கோ டுவர்ட்ஸ் ஒன் பிளேயர், whereas the remaining vote will always be split between others. அந்த மொத்த 100 பேரும் இந்த கம்யூனிட்டியில், இந்த ஜெண்டரில், இந்த ஏஜ் குரூப்பில், இந்த லாங்குவேஜில் இப்படி தான் போடுவாங்கங்கிறது கிடையாது. நிஜம் மெஜாரிட்டி ஷிஃப்ட் வேணால் இருக்கும். அண்ட் கவனிக்க வேண்டியது என்னென்னா, என்ன இமோஷ்னல் ட்ரிகர் இருக்குது இந்த எலெக்ஷனில். இவங்க ஆட்சி ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ற கோபம் இருக்கா, இல்லை அவங்க தான் எங்களுக்கு ஆட்சிக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஆரவாரம் இருக்கா, இல்லை புதுசாக வந்தவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கா? இந்த இமோஷன்ஸில் எது அப்பர் ஹேண்ட் எடுக்க போகுதுங்கிறது தான் பார்க்கணும். ஓகே, இப்போ பொதுவாக டிஎம்கே எடுத்துக்கிட்டோம்னா மைனாரிட்டிஸோட ஓட் பேங்க் பெரிய பாசிட்டிவாக இருக்கும் அவங்களுக்கு. தலித்துகள் அதிகமாக ஓட்டு போட்டாங்க பிகாஸ் ஆஃப் விசிகே அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த ஓட் பேங்க்கில் டேமேஜ் ஏதாவது இருக்குமா இந்த எலெக்ஷனில்? நம்ம ஆக்சுவலி நீங்களும் நானும் கேஷுவலாக பேசுகிற மாதிரியே பேசி நான் சொன்னேன் வச்சுக்கோங்களேன். இஸ்லாமிய வாக்குகளில் பெரிய டென்ட் இருக்குமா அப்படின்னா மேபி நாட். அவங்க வந்து இப்போவும் கூட சில முக்கால்வாசி நம்ம திருப்பி சொல்கிறோம் 100 இஸ்லாமியர்கள்னால் 100 பேரும் போய் ஒரு பக்கம் போடுவாங்கன்னு நான் சொல்ல வரல. ஒரு மெஜாரிட்டி ஆஃப் இஸ்லாமியர் வாக்குகள் இன்றைக்கும் ஒரு பக்கம் திமுக அலையன்ஸ் பக்கம் போக தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. கிறிஸ்டியன் கம்யூனிட்டி ஓட்டில் கண்டிப்பாக ஒரு டென்ட் இருக்கும். எப்படி பார்ப்பாங்கன்னா, நம்ம சொல்கிறோம் இல்லையா, என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு நம்ம ஒரு ஜாதிக்காரங்களையோ ஒரு மதக்காரங்களையோ அந்த இதில் பார்க்குறாங்க அப்படின்னா, விஜய் அவங்கள அப்படி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கத்தானே செய்யுது. நம்ம we are not predicting anything. இதுதான் நிதர்சன உண்மை. அப்படி பார்க்கும்போது அந்த செக்மெண்ட் போகும். லோவர் இக்கனாமிக் குரூப்பில் கண்டிப்பாக வந்து சில ஓட் டென்ட் வந்து இன் ஃபேவர் ஆஃப் விஜய், அதாவது ஓட் ஒரு பக்கத்தில் டென்ட் ஆகி விஜய் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். பெண்கள் வாக்குகளில் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு, எப்போவுமே என்னென்னா ஒரு இமோஷ்னல் கனெக்ட் இருக்கிற மாதிரி எந்த தலைமையோட தன்னை ஒன்றிணைச்சிக்க முடியும், அவங்களால யாரோட கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு பார்ப்பாங்க. நம்ம இண்டிவிஜுவல் லீடர் சென்ட்ரிக் டீம்ஸ் நிறைய பார்த்துருக்கோம் இந்த ஸ்டேட்டில். அப்படிலாம் தான் இவங்களுக்கு அந்த அட்வான்டேஜஸ்லாம் தான் இருக்குது. ஸோ இந்த காஸ்ட், இந்த கம்யூனிட்டி, இந்த ஜெண்டர், இந்த அப்படிங்கிறத காட்டிலும் அவங்களுடைய அசோசியேஷன் அண்ட் டு ஹூம் தே கேன் லிங்க். ஓகே சார், இப்போ நாம் தமிழரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் இந்த எலெக்ஷனில்? சார், ஒன்று எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் ஓட்டர்ஸ் விடாமல் தனித்து நின்று அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை ரீதியான ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு வராங்க அப்படிங்கிற பாசிட்டிவ்ஸ் பார்ப்பாங்க. அவங்களால போய் இந்த பிரதான கட்சிகள் செலவு பண்ணுற அளவுக்கு செலவு பண்ணி மக்கள்கிட்ட போய் சேர முடியுமா, அவங்களுக்கு அந்த அவுட்ரீச் அச்சீவ் பண்ண முடியுமா, அதுதான் அவங்களுக்கு சேலஞ்சாக இருக்கும்.
மக்கள் மத்தியில் ஒரு பலமுனை போட்டியில் இப்போ காரைக்குடி எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் வில் பி அ டிஃப்ரெண்ட் பால் கேம் இல்லைங்களா. அவர் அங்கே இருப்பார், அவர் அங்கே தான் போட்டி போடுவார், மண்ணின் மைந்தனாக பார்ப்பாங்க, அவர் தமிழாற்றலுக்கு பார்ப்பாங்க. அண்ட் அங்கே இன்னும் என்னென்னா பாஜகவுக்கும் ஓட்டுண்டு, அமமுகவுக்கும் ஓட்டுண்டு, ரெட்டலைக்கும் ஓட்டுண்டு, காங்கிரஸ் இருக்காங்க. இந்த 3 பேரும் நம்ம என்டிஏ ஃபர்ஸ்ட் பேசிட்டோம்னா இந்த 3 பேரும் சேர்ந்து யாருக்கு சீட்டு யாருக்கு கேண்டிடேசி. இப்போ ரெட்டலையில் முக்கியமான யாராக நிற்க போகிறாங்களா, இல்லை குக்கரில் யாராவது முக்கியமாக நிற்க போகிறாங்களா, அப்போ பாக்கி பேரெல்லாம் சேர்ந்து ஓட்டை போட்டு கொடுத்துட்றாங்களா. நாம் தமிழரில் இவர் நிற்கிறாருன்னா இவர் வந்து ஆல் செக்ஷன்ஸ் கடந்து இன்னொன்று ஒரு சிம்பத்தி ஃபேக்டர் வளருதாங்கிறதையும் அப்சர்வ் பண்ணணும். சரி, அவர் இத்தனை தேர்தல் பார்த்துருக்காரு, இன்றைக்கி நம்ம ஊருக்கே வராரு அப்படிங்கிறதெல்லாம் அசஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம். அண்ட் அவருக்கு எந்த அளவுக்கு அவருடைய குடும்பம் அண்ட் கட்சி வந்து அந்த தொகுதியை ஃபுல்லாக கவர் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. தாவேக்கால யாருன்னு பார்க்கணும். ஒருவேளை அவங்க வேட்பாளர் பிரபுன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க வராங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. அவர் சோஷியல் மீடியாவில் ரொம்ப பிரபலம், அவருக்கு தான் கொடுக்குறாங்களா, அவர் மீறி யாருக்கா கொடுக்குறாங்களா தெரியாது. காங்கிரஸா சூரியனா? சூரியன் நின்னா காங்கிரஸ் வேலை பார்க்குமா, காங்கிரஸ் நின்னா சூரியன் அந்த ஜோஷில் வேலை பார்த்து ஜெயிக்க வைக்குமா? ஸோ அந்த மாதிரி நாம் தமிழர் உடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஒரு தொகுதியில் ரொம்ப டீட்டெயில்டாக படிக்கலாம். நம்ம அவங்க தோப்பாங்க ஜெயிப்பாங்கலாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணல. நம்ம ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்கிறோன்னா, தொடர்ந்து இருக்கிற கட்சிங்கிற மதிப்பு மரியாதை கொடுத்து அவங்களுடைய சித்தாந்தங்களுக்கு யார் அசோசியேட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க அதோட போய் திருப்பி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். புது வாக்காளர்களை கவர்ற ஒரு பெரிய முயற்சிகள் இன்னும் பெருசாக அவங்களால கொண்டு போய் சேர்க்க முடியல இருக்கிற போட்டியிலங்கிறத தான் பார்க்குறோம். கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு சார்? இப்படி நீங்கள் என்றைக்குமே அது இந்த ஆட்சியில் மத்திய ஆட்சி மாநில ஆட்சி யார் ஆட்சி புரிந்தாலும் நீங்கள் போய் ஒரு மைக் நீட்டி எப்படி இருக்குன்னு கேட்டால் அதிருப்தி தான் வெளிப்படுத்துவாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம சில திட்டங்களை வந்து எந்த திட்டம்லாம் திருப்பி 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 பிரபலப்படுத்தப்பட்டிருக்கோ அதெல்லாம் மக்கள் மனசில் வந்துடும். அன்றாட கஷ்டப்படக்கூடிய சில விஷயங்கள் மேலே வருத்தமும் இருக்கத்தான் செய்யும். ஸோ இந்த திட்டங்கள் இப்படி வந்திருக்கு. இப்போ ஜென்ட்ஸ் கிட்ட போய் கேட்டிங்கன்னா லேடிஸ்க்கு மட்டும்தானே ஃப்ரீயாக பஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இட்ஸ் அ மிக்ஸ்டு பேக். அதிருப்திகளும் பல பாக்கெட்ஸில் இருக்கும், ஆதரவாகவும் சில நிலைப்பாடுகளை எடுப்பாங்க. ஸோ ஓவர்வெல்மிங் ஆங்கர் இல்லை ஓவர்வெல்மிங் சப்போர்ட் ரெண்டுமே கிடையாதுங்கிறது தான் நிஜம். இறுதியாக ஒரு கேள்வி சார். இப்போ இந்த எலெக்ஷனில் பிஜேபியோட ஓட்டர்ஸ் மைண்ட் செட்டில் அண்ணாமலை போட்டியிட போகிறாரா இல்லையா, இல்லை அண்ணாமலையோட கேம்பெயின் அப்படின்றது ஒரு ரோல் ப்ளே பண்ணுமா? பிஜேபியோட யங் ஓட்டர்ஸ் மத்தியில் இருக்கும். ஸோ கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்டு பிஜேபி ஓட்டர்ஸ் என்ன நடந்தாலும் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடணுன்ற அவங்களுக்கு அண்ணாமலை அவர் வந்து ஒரு வெல்கம் பிரீதராக இருந்தார். அவர் இல்லைனாலும் இந்த கட்சியை நம்ம விட்டுறக்கூடாது, தலைமை பொறுப்பில் இல்லைனாலும் இந்த கட்சியை விட்டுறக்கூடாதுன்னு போடுவாங்க. யங் ஓட்டர்ஸ் மத்தியில் டெஃபினெட்லி அவரால் ஈர்க்கப்பட்ட யங் ஓட்டர்ஸ் மத்தியில் அவர் நிற்கிறாரா, அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கண்டிப்பாக கவனிப்பாங்க இல்லையா. எந்த ஒரு பொலிட்டிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருந்தாலும் அது திருப்பி திருப்பி நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த திருப்பி திருப்பி நம்பிக்கை கொடுக்கும்போது தான் தே கேன் ரீடெயின். உண்மையிலேயே அதுதான் இந்த எலெக்ஷன். எந்த அளவுக்கு அவங்களுடைய கட்சி பேஸை வந்து ரீடெயின் பண்ணி ஒரு கட்சியும் ஃபினிஷ் லைன் கிட்ட வராங்க, புதுசாக வந்தவங்க வந்து இந்த ரிட்டென்ஷனை வந்து அவங்க பக்கம் இழுத்துடுறாங்களா அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலோட பதிலாக இருக்க போகுது. தேங்க்யூ சார். நன்றி.